நேற்றைய தினம் சென்னையில் பெய்த கனமழையால் சாலைகளிலும் வீடுகளிலும் மழைநீரானது தேங்கி வருவதால் மக்கள் தங்குவதற்கு கூட இடமில்லாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்வதற்காக சென்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை தடுத்து நிறுத்தி சென்னையின் எந்த பக்கம் திரும்பினாலும் மழைநீரானது சூழ்ந்துள்ளதென்றால் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 4000 கோடி என்னதான் ஆட்சி என மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பதில் கூற முடியாமல் உதயநிதி ஸ்டாலின் தெரித்து ஓடிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் ஸ்டாலின் ஆட்சியின் மீது நம்பிக்கை இழந்த மக்கள் தற்போது தங்கள் கார்களை பாதுகாக்க வேளச்சேரி பாலத்தின் இருபுறங்களிலும் கார் பார்க்கிங் செய்யும் அளவுக்கு கேவலமான ஆட்சி ஸ்டாலின் நடத்தி வருவதாக எதிர்த்தரப்புகள் விமர்சித்து வருகின்றனர். தற்போது பெய்து வரும் கனமழையால் போட்டுக்க துணிகள் கூட இல்லாமல் மக்கள் தத்தளித்து வருகிறார்கள். ஆனால் முதல்வர் ஸ்டாலினும் மழை வருவதற்கு முன்பே மழைநீரை அகற்றிவிட்டோம் என வாய் கூசாமல் பொய் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் ஆய்வு செய்வது போல போட்டோ ஷூட் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் முதல்வர் ஸ்டாலினை மக்களை விரட்டியடிக்கும் நிலை வரும் என பல தரப்பினரும் தாக்கி பேசி வருவதும் கவனிக்கத்தக்கது.